கர்த்தரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையல்லா நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் இந்த கால வேளையிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே கடந்த நாட்கள் முழுவதிலும் நம்மை கண்மணி போல் பாதுகாத்து இந்த புதிய நாளுக்குள் ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த புதிய நாளிலும் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை நமக்கு நேராக அனுப்பி அவருடைய வார்த்தையினால் நம்மை உருவாக்கி அவருடைய வார்த்தையை கொண்டே நம்மை உயர்த்தி அவர் நம்மை குணமாக்கக்கூடிய ஒரு நல்ல தகப்பனாய் இருக்கிறார். மனிதன் முகத்தை பார்க்கிறவன், ஆனால் தெய்வமாகிய இயேசுவோ இருதயத்தின் பாரங்களை அறிந்தவர். இருதயத்தின் பாரத்து நிமித்தம் விடுகிற பெருமூச்சின் சத்தத்தினுடைய வழியை உணர்ந்த ஒரு நல்ல ஆண்டவர். அந்த நல்ல ஆண்டவர் தான் இன்றைக்கு அவர் மாறாதவரின் வார்த்தைகளாய் நம் நடுவிலே கடந்து வருகிறது. மகனே, மகளே, நீ பயப்படாதே, நான் என்னுடைய நீதியை சமீபிக்க பண்ணுவேன், அது தூரமாயிருப்பது இல்லை. என்றைக்கு எனக்கு ஒரு நீதி கிடைக்கும், என்றைக்கு எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கும் என்று கலங்கி தவிக்கிற கர்த்தருடைய ஜனமே, அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீதியை நான் சமீபிக்க பண்ணுவேன், அது இனி தூரமாயிருக்காது, அது உங்கள் அருகில் வந்து விட்டது. ஆண்டவர் தம்முடைய நீதியை வெளிப்படுத்துவார். உங்களுக்கு விரோதமாய் அநியாயம் செய்கிற, அநீதியாய் நடக்கக்கூடிய அந்த காரியத்தில் என் ஆண்டவர் தம்முடைய நீதியை வெளிப்படுத்துவார். அது இனி தூரமாயிருப்பது இல்லை. அதோடு மாத்திரமில்லை, ஆண்டவர் சொல்லுகிறார், என் ரட்சிப்பு இனி தாமதிப்பது இல்லை. ரட்சிப்பு இனி தாமதிப்பது இல்லை. உங்களுக்கு வேண்டிய மீட்பு, நீங்கள் இன்றைக்கு ஒரு ஆபத்தான காரியத்தில் சிக்கி இருக்கிறீங்க, அதிலிருந்து அவர் உங்களை மீட்க போகிறார். அது இனி தாமதிக்காது. இன்னைக்கு என்ன காரியத்தினால் உங்கள் உள்ளம் பயந்து கலங்கி தவித்து கொண்டிருக்கிறதோ அந்த காரியத்தில் ஆண்டவர் தம்முடைய மீட்பை உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அது இனி தாமதிப்பது இல்லை. கர்த்தருடைய ரட்சிப்பு இனி தாமதிக்காது. உங்க வாழ்க்கையில் எல்லா காரியமும் அது நன்மையாய் முடிய போகிறது. நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளில் தந்த நல் வார்த்தைக்கு ஸ்தோத்திரம். நல் வார்த்தையின்படி நீர் நீதியை சமீபிக்க பண்ணி ஆண்டவரே நம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு துரிதமாய் தந்து ஆசீர்வதிங்க. கண்ணீரோடும் கலக்கத்தோடும் வேதனை வருத்தத்தோடும் இந்த வார்த்தை கேட்ட பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். கர்த்தர் இறங்கும். கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லா தடைகள் மாறட்டும், வேதனைகள் மாறட்டும். இந்த நாள் ஆண்டவர் படைத்த வெற்றில் மாற்றித்தாரும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.